வளமெல்லாம் ஒன்று குமிழ்ந்து நலமெல்லாம் கிடைக்கப் பெற்று குறையில்லாமல் பெருவாழ்வும் நோயில்லாமல் நல்வாழ்வும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும். வணக்கம். இன்னைக்கு நடைமுறையில பாருங்க, சின்ன பசங்களுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கண்ணாடி போடுகின்ற ஒரு நிலை கண்ணிலே பாதிப்பு வருகிறது. இது இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா பரவிக்கிட்டு வருது. இந்த பரவிக்கிட்டு வர்றது இன்னும் ஒரு சில காலங்களில் குறைந்தது 60 விழுக்காடாவது கண்ணாடி போடுகின்ற நிலை குழந்தை, பெண் ஆண் குழந்தைகளுக்கு வந்து விடுகிறது. சின்ன வயசுலயே போர்டுல தெரியல, மறைக்குது. நினைச்சு பாருங்க, ஒரு காலத்துல கண்ணாடி 45 வயதை தொடும் பொழுதுதான் எல்லோரும் போடுவார்கள். ஏன் சின்னதா சாலேஸ்வரம், அதுவும் பெருமளவுல இருக்காது. இன்னைக்கும் 95 வயதில் நன்றாக கண்ணாடி போடாமல் பார்க்கின்றவர்கள் கூட இருக்கிறார்கள் இல்லையா? ஆனா இன்னைக்கு பாருங்க, 3 வயதிலிருந்து 5 வயதிலிருந்து 10 வயதிலிருந்து 12 வயதிலிருந்து 20 வயதிலிருந்து இப்படி வயதுக்கேற்ப கண்ணாடி போடுகின்ற நிலைமை வந்துவிட்டது. இது ஏன் வருது தெரியுமா? 4 விஷயங்கள் இருக்கு. சூரியனோட கதிர்கள் கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக உடலின் மீது படாதது ஒரு காரணம். நம்ம பௌர்ணமி அப்ப எப்பவுமே வழிபாடுகள், அந்த காலத்துல எல்லாம் பௌர்ணமிக்கு கூடு கூட்டி அமர்ந்து ஒன்னா சாப்பாடு சாப்பிடுவாங்க. அந்த வழக்கம் இருந்தது. இன்னைக்கு நம்ம பௌர்ணமி கோயிலுக்கு விசிட்டுக்கு போறோம், வந்துடுறோம். ஆனால் அந்த பௌர்ணமியினுடைய நிலவை நாம் அனுபவிப்பது இல்லை. இப்ப கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யணும்னா, கருத்தரித்த 3வது மாதத்திலிருந்து கண்டிப்பாக சூரியனுடைய கதிர்கள் காலை வேளையிலே வரும் பொழுது தன் கருவி வயிற்றில் படுகின்றபடி இருக்க வேண்டும். அதே போன்று பௌர்ணமி அப்ப அந்த 10 மாதத்தில் எத்தனை பௌர்ணமி முடிகிறதோ அத்தனை பௌர்ணமிக்கும் குறைந்தது ஒரு 3 மணி நேரமாவது அந்த நிலவினுடைய ஒளி அந்த கருவின் மீது படுகின்ற அளவிற்கு நாம் அமர வேண்டும். இது 2ம் செய்தாலே பெருமளவில் இந்த கண் பாதிப்பு குழந்தைகளுக்கு வரவே வராது. அதுக்கு ரகசியம் இருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக நாம் உண்ணுகின்ற ஆகாரத்தில் நிச்சயமாக பிடிக்குதோ பிடிக்கவில்லையோ கீரைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் எப்ப கருத்தரிச்சிருந்தது அப்பதுல இருந்து கீரையை அதிகமா சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. நிச்சயமாக அப்படி சாப்பிடும் பொழுது அந்த குழந்தைக்கு பிறந்து ஜனித்து கண் உபாதைகள் வராது. அதுபோல கவுந்து படுப்பது என்பது கூடவே கூடாது. அது எந்த மாதத்தில் இருந்தாலும் பிரச்சனை, அதுவும் பாதிப்புகளை ஏற்படுத்தும். இரத்தத்தில் கணவனும் மனைவியும் ஒரே குரூப்பாக இருந்தால் இந்த பாதிப்புகளுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால்தான் உறவில் திருமணம் செய்யக்கூடாது என்கிறார்கள். அதுபோல என்ன பண்ணணும், இந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு நாம ஒரு ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு சூரிய உதயம் 1/2 மணி நேரம் முன்பாக ஒரு 10 நிமிஷம் விநாயகருடைய அகவலை சொல்லி தோப்புக்கரணம் விட்டு வந்தால் தொடர்ந்து இது மிகப்பெரிய பயனை ஏற்றும். திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் நிலவுனுடைய வெளிச்சம் 6 மணிக்கு மேல இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, அம்மன் கோவிலிலே பச்சரிசி மாவிலே தீபம் செய்து ஒற்றை தீபம் எடுத்து அம்பாளுடைய ஸ்லோகத்தை படித்து வந்தால், நான் சொல்றது அறிவியல் பூர்வமாக, ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வழிபடும் பொழுது என்ன ஆகும்னா, சூரியனோட கதிர்கள் விநாயகப் பெருமானை வழிபட்டு மந்திரத்தை சொல்லும் பொழுது அது உள்ள இருக்கக்கூடிய திரவ சக்தி நமக்கு உள்ளே போகும். அப்போ அந்த கரு பலப்படும் என்பதை கருத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இளைஞ பிள்ளைங்க வளரும் பொழுதே ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல படிடா 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 என்று வற்புறுத்துவதற்கு முன்பாக 20 நிமிடம் ஒரு குழந்தையை படிக்க வைத்து 20 நிமிடம் அந்த கண்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். யார் இது எந்த வயசு, எல்லாருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்ல இருந்து பெரியவர்ல இருந்து முதியவர் வரைக்கும் சொல்றேன். 20 நிமிடம் ஒரு கம்ப்யூட்டரை பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா அடுத்த 10 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம் நீங்கள் அந்த கண்களுக்கு
ஓய்வு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் இதிலிருந்து தவிர்க்கலாம். நம்ம என்ன பண்ணிடுறோம், நீ படிடா படிடா படிடான்னு போட்டு மாலை நேரங்கள்ல அதிகபட்சம் நீங்க பிள்ளைகளை படிக்க வைப்பீங்க. அப்ப என்ன ஆகும்னா அந்த மூளைக்கு போற சிறு நரம்புகள் எல்லாம் கண்ணுக்கும் மூளைக்கு போற நரம்புகள்ல பாதிப்புகள் வந்துவிடும். அதுபோல குழந்தை பருவத்திலேயே சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிடும் பொழுது கசப்பையும் துவர்ப்பையும் கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். அது எந்த விதத்துலலாம் சேருங்க, கசப்பையும் துவர்ப்பையும் சேருங்க. அப்படி சேர்த்தால் அந்த கண்ணினுடைய பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம். அதே போல் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கின்ற பெற்றவர்களே, குழந்தைகளுக்கு காலையில் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி கொடுங்க. அந்த உடற்பயிற்சி கொடுக்கும் பொழுது பச்சை பசேல் என்று இருக்கின்ற ஒரு பகுதியை பார்த்து கண்ணுக்கு அவர்களுக்கு அந்த சிறு பருவம் முதலே பயிற்சியை கொடுக்க வேண்டும். வலப்பக்கம் 2 கண்களையும் இடப்பக்கம் 2 கண்களையும் இப்படி இப்படி என்று பார்த்து, மேலும் கீழுமாக பார்த்து, ஒரே இடமாக பார்த்து, கண்களை சுழற்றி இப்படி சிறு பிள்ளையிலிருந்தே பயிற்சி கொடுங்கள். மேலும் கீழும் சைடில் 2 பக்க வாட்டிலும் அதே நேரத்தில் கண்ணை சுழற்றியும் அந்த பச்சை பசேல் என்றிருக்கிற பகுதியை பார்த்து பயிற்சியை கொடுத்து வந்தால் கடைசி வரைக்கும் கண்ணில் பாதிப்பு இல்லாமல் தப்பித்துக் கொள்ளலாம். இப்படி செய்து வருகின்ற இனி குழந்தைகளுக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி கண்ணாடி போடுவதை தவிருங்கள். கண்ணை பலப்படுத்துங்கள். ஒளியும் ஒளியும் யாரிடத்தில் ஒன்று குமிழ்ந்திருக்கிறதோ அவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான், பெரும் நிலை எய்வான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதில் குறைந்தால் அவருடைய வெற்றியினுடைய இலக்கும் குறைந்து போகும். அதனால் இதை சொன்னேன். இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் கண்ணொளி பெற்று நன்றாக வாழ வேண்டும். வணக்கம்.